ஹாய் கங்கா கிச்சன் வாங்க. இன்றைக்கி காராமணி பொரியல் தாங்க செய்ய போகிறோம். இந்த காராமணி பொரியல் ரசம், சாம்பார், காரக்குழம்புக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். வெறும் ரசம் வச்சுட்டு இந்த பொரியல் வச்சுட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பழைய காலத்து ஸ்டைலில் எங்கள் அம்மா செய்கிற மாதிரி தான் செய்ய போகிறேன். காராமணி நான் பொடிசாக கட் பண்ணின்னு வந்துட்டேன். இப்போ வெங்காயம் தக்காளி அது கூட தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொரியல் நம்ம எப்படி செய்து பார்க்கலாம். இருங்க, வெங்காயம் தக்காளியை பார்த்துடலாம். நான் தண்ணியில் 2 வாட்டி அலசி தான் இதை வச்சுருக்கேன். இல்லை அலசிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுக்கிறேன், தக்காளி 1, பெரிய தக்காளி தான். இதுக்கு தக்காளி கொஞ்சம் நிறைய போடலாம், வெங்காயம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அந்த புளிப்பு தன்மை தான் நல்லாயிருக்கும் பொரியலுக்கு. 2 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன், கருவேப்பிலை. இப்போ கடாய் வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும் 3 ஸ்பூன் எண்ணெய். இதுக்கு எண்ணெய் கம்மியாகவே இருக்கணும், நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு, எண்ணெய் போட்டோன்னு கடுகு பொரிஞ்சு போச்சு. கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்து, ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்துங்க. இப்போ வெங்காயம் போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிச்சிச்சு. இப்போ பூண்டு அது கூட போட்டுக்கிறேன். இப்போ கறிவேப்பிலையும் அதிலே போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். நம்ம ரொம்ப தீயாமல் கொஞ்சம் லேசாக வதங்கினா போதும். இதுக்கு ரொம்ப வதங்குவானா, ஏன்னா நம்ம காய் கூட அது வதங்கி வந்துடும். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு நான் போட்டுட்டேன். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வாசனையாக வருது பாருங்கள் வெங்காயம். ரொம்ப வெங்காயம் வதங்கக்கூடாது. இப்போ தக்காளி கூட ரொம்ப வதங்குவானா, உடனே நம்ம காய் போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்றா வதங்கி வர சொல்ல, காயாக கூட வெந்து வர சொல்ல நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் தான். இது நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க. இதுக்கு நம்ம எந்த மசாலா யூஸ் பண்ணலை. இப்போ காய் கூட போட்டுறேன், ஏன்னா மிளகாத்தூள் தீஞ்சிடும், அதுக்காக உடனே போடுறேன். இப்போ நல்லா கலந்து கொடுத்துடலாம். எப்பவுமே மிளகாத்தூள் நம்ம எண்ணெயில் வதக்கிச்சுன்னா டேஸ்ட் கூடுதலாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அந்த பச்சை வாடெல்லாம் வரவே வராது காயில். இப்போ நல்லா கலரி கொடுக்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி தான் எடுத்து வச்சுருந்தேன், சொம்பில் ஊற்றி வச்சுட்டேன், அதை அப்படியே ஊற்றிட்டேன். இப்போ எல்லாம் கலந்து அப்படியே நம்ம மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மில் வேகட்டும். ஏன்னா இது ரொம்ப வேகக்கூடாது, ரொம்ப கொலன்னு வேகக்கூடாது, அதுக்கு தான். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருக்குது. தண்ணி இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டணும். இது ரொம்ப கொலன்னு வெந்தால் டேஸ்ட் இருக்காது, கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கணும். பாருங்கள், தண்ணி அப்படியே இருக்குது. சிம்மில் வச்சுட்டல, அதுதான். இப்போ வெந்துச்சான்னு நம்ம பார்த்துப்போம். நல்லா வெந்துருக்குது, போதும். ஏதாட்டும் தண்ணி வற்றிச்சுன்னா போதும். நம்ம அப்படியே வாப்பர்லேயே கொஞ்சம் நேரம் வதக்கினே இருந்தோம்னா தண்ணி வற்றிடும். மூடாமல் இருந்தோம்னா அந்த வாப்பரில் இருந்தால் தான் நல்லா அந்த பச்சை வடை எதுவும் இல்லாமல் நல்லா டேஸ்ட்லாம் இருக்கும். நான் தேங்காய் இதுக்கு போடலை. இப்போ நல்லா சுண்டி வந்துச்சு. இப்போ பாருங்க, இது காட்டுறேன், தண்ணிலாம் நல்லா வற்றி போச்சுங்க. பார்த்தீங்களா, அவ்வளோதான். 2 கட்டு வாங்கிட்டு வந்துட்டேன், நிறைய ஆயிடுச்சு பொரியல். பார்த்தீங்களா, எடுத்து காட்டுறேன், தண்ணி சுத்தமாக வற்றிச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பொரியல். இன்னும் 2 கலரி இறக்கலாம். நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி போடுறேன். அவ்வளோதான், ரெடி, பரிமாறியாச்சு. இது ஒன்றும் இல்லைங்க, ஒரு ரசம், சாம்பார் இது இருந்தாவே அப்படி சாப்பிட்லாம். சாதத்தை கூட நாங்களாம் அப்போல்லாம் சின்ன வயசில் பேசிஞ்சு சாப்பிடுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது வெறும் உப்பு எடுத்து சட்டியில் போட்டு எங்கள் அம்மா வறுத்துடுவாங்க. அதில் இந்த காராமணி போட்டு கரண்டியில் தாளித்து ஊற்றி வைப்பாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.